நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஆனல் ஃபிஷர், அதாவது ஆசனவாய் வெடிப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது குடல் கால்வாய் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது மலக்குடலுக்கும் ஆசனவாய் பகுதிகளுக்கும் இடையே உள்ள ஒரு குழாய் போன்ற அமைப்பு. இது ஆசனவாய்க்கு அருகே இருக்கும். இதில் குறுகிய கால பிளவு, நாள்பட்ட பிளவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. குறுகிய கால பிளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காகிதம் கிழிஞ்சது அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். நாள்பட்ட பிளவு அப்படிங்கிறது ஆசனவாயோட உட்புறத்தில் தோல் மேலே ஒரு கட்டி போல இருக்கும். இது என்னென்ன காரணங்களால இந்த ஆசனவாய் வெடிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக மலச்சிக்கல்னால வந்துட்டு வருது. அதுக்கப்புறம் இன்ஜுரிஸ், ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால, தொடர் வயிற்றுப்போக்கு, இதனாலையும் இந்த ஆசனவாய் வெடிப்பு ஏற்படுது. ரத்தப்போக்கு அதிகமாகவே இருக்கும் போதும் சரி, மோஷன் போயிட்டு முடிச்சதுக்கப்புறமும் சரி, பெயின் அதிகமாகவே இருக்கும். நமைச்சல் வந்துட்டு வீக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த ஆசனவாயோட வெளிப்புறத்தில் இரத்த துளிகள் வந்துட்டு இருக்கும்.